அமினும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியினூடாக இன்றைய நிகழ்ச்சியில் பிரித்தானிய அதாவது வருமான வரி சுங்க வரி திணைக்களம் என்று சொல்லக்கூடிய HM ரெவென்யூ அண்ட் கஸ்டம்ஸில் வருகை தந்த திரு குணேசன் செட்டியாரோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். இன்று அவர் இன்று தனியாக அதாவது இந்த ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட் அல்லது சைல்ட் பெனிஃபிட், சைல்ட் டேக்ஸ் கிரெடிட் இவை தொடர்பாக பெற்றார்களாக இருக்கலாம், அல்லது தனியாக வாழ்கின்ற தாயாக அல்லது தனியாக வாழ்கின்ற தகப்பனர் இவர்கள் தொடர்பாக, அல்லது தனியாக வாழ்கின்றவர்கள் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எவ்வாறு 25 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எவ்வாறு தங்களுடைய ஊக்குவிப்பு பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது வேறு நலன் சார்ந்த உதவி பணங்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பான ஆரோக்கியமான நல்ல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் குறிப்பாக ஒன்று சொல்லியிருந்தீங்கள், சாதாரணமாக ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள் ஊரில் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களுக்குரிய உதவி பணங்களை இவர்கள் இயல்பாகவே இங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்பது கட்டாயமாக நிச்சயமாக. நான் முதல் சொன்ன மாதிரி அந்த பிள்ளைகளை சில நேரம் பெற்றோர்கள் இந்த நாட்டின் நிலைமை காரணமாக கொண்டு போய் தங்களுடைய சொந்த நாட்டிலே விட்டிருந்தாலும் அவர்கள் கூட அதாவது அவர்கள் அந்த பிள்ளைகளை இவர்கள் பராமரிக்கிறதாக இருக்க வேண்டும். அந்த செலவுகளை பொறுப்பேற்பது இவர்களாக இருந்தால் அப்படி இருந்தால் கூட இந்த தொகைகளை இவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமாம் ஆமாம். ஆனால் அவற்றை நிரூபிக்கின்ற சரியான தடயங்களை கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் பிறந்திருந்தால் பிள்ளைகளுக்கான சாட்சி பத்திரம், பர்த் சர்டிஃபிகேட் என்று சொல்வார்கள். அதை வைத்து கொண்டு தான் நீங்கள் சைல்ட் பெனிஃபிட்டை முதல் கிளைம் பண்ண வேணும். சைல்ட் பெனிஃபிட்டை நீங்கள் முதல் கிளைம் பண்ண தொடங்கினால்தான் அது ஒரு வழி என்று சொல்லலாம். அது இதுகள் மற்ற பெனிஃபிட் கிளைம் பண்ணுறதுக்கு அது ஒரு வழி. நீங்கள் அதை முதல் கிளைம் பண்ண வேண்டும். பிள்ளை பிறந்த உடனே கிளைம் பண்ணலாம். பிள்ளை பிறந்த நாளிலிருந்து பே பண்ணுவார்கள். ஃப்ளாட் அமௌண்ட் கிழமைக்கு முதலாவது பிள்ளைக்கு நான் முதல் சொன்ன மாதிரி முதலாவது பிள்ளைக்கு 20 பவுண்ட், 20 ரூபா 30, 20 pounds and 30 pence for the first child. பிறகு ரெண்டாவது பிள்ளைக்கு 13 ரூபா 40 pence. அதுக்கு மேலே பிறக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே அதே அமௌண்ட் பே பண்ணி கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் தற்செயலாக இந்த பிள்ளைக்கு அம்மா அப்பா இல்லாவிட்டாலும் அந்த பிள்ளையை பராமரிப்பவர்கள், அதாவது கார்டியன் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் கூட இந்த பெனிஃபிட்டை கிளைம் பண்ணலாம். ஆமாம் ஆமாம். எங்கள் உறவுகளுக்கு இது தெரியுமோ தெரியாது, தற்செயலாக அம்மா அப்பாக்கள் இல்லாமல் இந்த பிள்ளையை எடுத்து வளர்ப்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கூட இந்த அடிப்படையில் பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு கேள்வியை கேட்டு நாங்கள் ஒரு உறவை அழைத்துக் கொள்வோம். அதாவது சாதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி உதாரணமாக தகப்பனிஞ்ச இருக்கிறார், அவருடைய சொந்த மனைவியும் பிள்ளைகளும் ஊரில் இருக்கிறார், இவர்கள் அது பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இருக்கு? ஆமாம். அவர்கள் தகப்பன் இங்கே இந்த நாட்டின் விதிமுறைகளுக்கு அமைய குடிவர சட்டங்களுக்கு அமைய இருந்தார் என்றால் அது கூட பெற்றுக்கொள்ளலாம். என்றால் இந்த தகப்பனார் தான் அந்த பிள்ளைகளையோ மனைவியோ பராமரிக்கின்றார். இது எவ்வளவு தூரம் எங்களுடைய விவரங்கள் தெரியுமோ தெரியல, இருப்பினும் நாங்கள் ஒரு கூறக்கூடியதை சொல்லிவிடுப்போம். அந்த வகையில் அவர்கள் தொடர்பான கேள்விகளை கேட்டால் நல்லம். இப்பொழுது இணைந்திருக்கும் உறவை அழைப்போம். வணக்கம். வணக்கம். என்கிட்ட 2 கேள்வி இருக்குது. ஒன்று, என்னுடைய மகள் இப்போ 19 years பாஸ்ட். அப்போ டேக்ஸ் கிரெடிட் இந்த சேல் டேக்ஸ். அப்போ கடைசியாக ஒரு லெட்டர் கிட்ட ஃப்ரம் தி ஸ்கூல், அவள் ஃபுல் டைம் படிக்கிறாவோ அல்லது ஒர்க் பண்ணுறாவுண்டு. அப்போ அவனுடைய ஸ்கூல் லைஃப் இப்போ செப்டம்பரோட முடியுது. அதுக்கு பிறகு சேல் டேக்ஸ் இல்லைன்னு கடிதம் வந்திருக்கு. அவள் யூனிக்கு போனா பிறகு கிடைக்குமா அல்லது அப்ளை பண்ணணுமா? இல்லை, நான் முதல் சொல்லியிருந்தபடி யூனிவர்சிட்டியை நாங்கள் சொல்வது அட்வான்ஸ் ஸ்டடீஸ் அண்டு 19 வயதுக்கு மேற்பட்டால், அதே நேரத்தில் அவர் அட்வான்ஸ் ஸ்டடியில் இருந்தால் நீங்கள் சைல்ட் பெனிஃபிட்டும் எடுக்க முடியாது, சைல்ட் டேக்ஸ் கிரெடிட்டும் எடுக்க முடியாது. ஆனால் ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கலாம். ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட்ல ஏதாவது சேஞ்ச் வருமா அமௌண்ட்ல? ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட் உங்களுடைய இன்கத்தை பொறுத்தது, உங்கள் மனைவி அவர்களின் இன்கத்தை பொறுத்து தான் ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட் டிசைட் பண்ணுறது. அதே நேரத்தில் உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இருந்தால் 14 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்து அவர்களும் 24 மணித்தியாலத்துக்கு மேலே வேலை செய்வார்கள் இருந்தால் அவர்களுடைய வருமானத்தையும் இதில் சேர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் 24 hours தான் செய்யறோம் ரெண்டு பேரும். இவ சேல் டேக்ஸ் நிப்பாட்டின பிறகு ஒர்க்கிங் டேக்ஸ்ல அமௌண்ட்லேயே தான் கூட்டுவினாமா அல்லது? இல்லை, ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் மாதிரி கிட்டத்தட்ட உங்களுடைய இன்கத்தை பொறுத்து, உங்களுக்கு வருகிற வருமானத்தை பொறுத்து தான்
ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட் டிசைட் பண்ணுறது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக ஒரு இதை சொல்லுவோம் என்று யோசிக்கின்றேன். உதாரணமாக சொல்கிறேன்றால் உங்களோட வருமானத்தை வைத்துக்கொண்டு தான் ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட் டிசைட் பண்ணுறார்கள். அதில் வந்து முதலாவது எலிமெண்ட் ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட்டில் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இருக்கின்றது. முதலாவது எலிமெண்ட் நீங்கள் கப்பிள்ஸ் என்றபடியால் 16 நீங்கள் சொன்ன மாதிரி 24 மணித்தியாலத்துக்கு மேலே வேலை செய்கிறபடியால் உங்கள் இன்கம் வந்து 9,600 ரூபாய்க்கு உட்பட்டால் உங்களுக்கு இந்த ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட் மாத்திரம் வருடம் 3,360 ரூபா மட்டில் வரும். இது வந்து நாங்கள் சொல்கிறது நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். இது வந்து ஒரு கைடட் ஃபிகர். நீங்கள் வெப்சைட்டில் போய் இதை போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வருமெண்டு. முதல் சொன்ன மாதிரி அதில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் மாத்திரம்தான் இருக்கின்றது செக் பண்ணி பார்க்குறதுக்கு. உங்கள்கிட்ட இன்டர்நெட் இருந்தால் இன்டர்நெட்லேயே போய் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வருமெண்டு. உங்கள் மகளோ மகன் ஃபுல் டைம் யூனிவர்சிட்டி தொடங்கினா பிறகு 19 வயதுக்கு தொடங்கினா பிறகு எவ்வளோ வருமெண்டு உங்களுக்கு தேவை என்று பார்க்க வேண்டும் என்றிருந்தால் நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வரும். ஓகே, நன்றி. இன்னொரு கேள்வி, இந்த பென்ஷன் டேக்ஸ் அதை பற்றி ஏதாவது கேட்கலாமா? நாங்கள் அதை இன்னொரு முறை கதைப்போம். இந்த பென்ஷன் டேக்ஸ் கிரெடிட் வந்து ஒரு வைட சப்ஜெக்ட். அது வயதுவர்களுடைய இது. அதை நாங்கள் நீங்கள் சுருக்கமாக முக்கியமானதை சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது இல்லை இப்போ என்னன்னு சொன்னால் நான் 20 இயர்ஸ் கண்டினியூஸ்ல ஜெர்மனியில் வேலை செய்தான். இங்கே வந்து 7 இயர்ஸாக தான் 24 ஹவர்ஸ் வேலை செய்துருக்கேன். இங்கே என்ன நம்பருக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் போட இல்லை. அப்போ பென்ஷன் இங்கே எடுக்கலாமா அல்லது அதை பற்றி ஏதாவது கேட்குறதுக்கு? ஓகே, பென்ஷன் வந்து ஒரு பிக் சப்ஜெக்ட். நாங்கள் முதல் சொன்ன மாதிரி பெரிய வைட சப்ஜெக்ட். நீங்கள் என்ன ஜெர்மனிலிருந்து வந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். முந்தி ஜெர்மனிலே வேலை செய்திருந்தால் நீங்கள் அந்த பென்ஷனை அங்கே ஃப்ரீஸ் பண்ணி வைத்திருந்தால் நீங்கள் ஜெர்மனியில் இருந்தும் பென்ஷன் எடுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் சொன்னபடி 24 மணித்தியால் நீங்கள் வேலை செய்தாலும் உங்களுக்கு உங்கள்கிட்ட அக்கௌண்ட் நேஷ்னல் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த பென்ஷனுக்கான அந்த பேசிக் பென்ஷன் அந்த அமௌண்ட்டுக்கான கிரெடிட்டை அவர்கள் கிரெடிட் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். 24 மணித்தியால் நீங்கள் வேலை செய்து நேஷ்னல் இன்சூரன்ஸ் கட்டாட்டிக்கும் அதை நாங்கள் இன்னொரு தடவை நாங்கள் அதை வடிவாக அட்டவணை போட்டு கதைப்போம். ஆனால் அப்படி இருந்து நீங்கள் 24 மணித்தியாலம் தான் வேலை செய்தாலும் உங்களுக்கான அந்த பேசிக்கான அமௌண்ட்டை அவர்கள் நேஷனல் இன்சூரன்ஸ் கிரெடிட்டை கிரெடிட் பண்ணிக்கொண்டே வருவார்கள். உங்களுக்கு பென்ஷன் வயது வேற அந்த பென்ஷனை நீங்கள் எடுக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு ஜெர்மனியில் வேலை செய்த கிரெடிட்டை இங்கே மாத்திரண்டால் அதுக்கும் இதுகள் இருக்கின்றது, விதிமுறைகள் இருக்கின்றன. நீகாசல்ல எங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் கோல்டு நேஷனல் இன்சூரன்ஸ் கண்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் இன்டர்நேஷ்னல் டிவிஷன் அண்டு அவர்களுடன் தொடர்பு கொண்டு அங்கே பே பண்ண கண்ட்ரிபியூஷனை நீங்கள் இங்கே மாற்றி அதை இங்கே பே பண்ணுற கண்ட்ரிபியூஷனோடு தொடர்பாக சேர்த்து கொள்ளலாம். அதை பற்றி நாங்கள் இன்னொரு தடவை விரிவாக விவாதிப்போம், உரையாடுவோம் என்று யோசிக்கின்றோம். ஓகே, நன்றி. உங்களுடைய நீங்களும் ஜெர்மனில் இருந்து நீங்கள் என்ன போல கணவர் இங்க பென்ஷன் எடுக்கிற டைம்ல இருக்கிறோம். அப்ப இன்னொரு டைம் நீங்க இப்படி அரேஞ்ச் பண்ணா எல்லாருக்கும் உதவியா இருக்கும்னு நம்புறேன். நிச்சயமா. நன்றி நன்றி நிச்சயமா. உங்களுக்கு கேள்விகளுக்கு நன்றி. நல்லது, நானும் அதே நிலையில தான் இருக்கிறேன். கட்டாயமாக நாங்கள் இதை உரையாடுவோம். சரி, அடுத்து யாரும் இணைந்திருந்தால் அழைத்துக் கொள்வோம். வணக்கம். 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 கதைங்க. வணக்கம். 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 என் வந்து லாலா. லாலா, சொல்லுங்க. சொல்லுங்க. 23 மணிக்கு செட்டி என்ன சொல்லுங்கள். தெரிந்து கேள்விப்பட்ட கொக்கியில் படித்தறிஞர்கள் இருக்கின்றது. சொல்லுங்கள் லாலா. சொல்லுங்கள். தம்பி, நான் இவ்வளவு டேக்ஸ் பே பண்ணேன். ஆனா வைஃப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண வேலை. சொல்லுங்கள். ஆனா லெஸ் தேன் 15 hours a week. அப்போ இந்த டேக்ஸ் வந்து இதோட அடிட் பண்ணுமா இன்னொரு சேர்த்து நான் எடுக்கக்குள்ள? நீங்கள் உங்களுடைய கேள்வியை நீங்கள் வடிவாக சொல்லவில்லை. நீங்கள் டேக்ஸ் பே பண்ணீர்களா? இவ்வளவு நாளும் பே பண்ணி கொண்டு இருந்தீர்களா? வைஃப் வந்து ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி 6 months. ஆனா அவ ஒர்க் பண்ண 15 hours week தான் செய்யறவ. அப்ப நீங்கள் வேலை செய்வதில்லையா? இங்க அக்கவுண்ட் நாங்க சேர்த்து நான் வேலை செய்யறேன். அப்போ நீங்கள் 2 பேரும் 2 பேர்ட்டே அவசியம் செய்து 24 மணித்தியாலத்துக்கு மேலே செய்தீர்கள் என்றால் நீங்கள் ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணலாம்.
நீங்களும் வேலை செய்வதென்றால் நீங்கள் வேலை செய்கிறதென்றால் கிளைம் பண்ணதான் கேள். எக்கோ பண்ணுற மாதிரி வீட்டில் கூட்டியிருக்கணும். நீங்கள் விவரமாக உங்களுடைய கேள்வியை விவரமாக சொன்னீர்கள் என்றால் நான் அதற்கு உங்களோட தரவுகளை சரியா கொடுங்கலால அப்ப அதுக்கேற்ற மாதிரி கதைக்கலாம். அப்ப எந்த இது வந்து லெஸ் தென் 25,000. ஆமாம் சொல்லுங்கள். 24 மணி நேரத்துக்கு 25 மணி நேரத்துக்கு குறைய நீங்கள் செய்தீர்கள். ஓகே. அவ வந்து 15 hours. ஆமாம். அப்போ நீங்கள் கிளைம் பண்ணலாம். அப்போ நான் கிளைம் பண்ணலாம். அதை விட உங்களுக்கு ஒரு 30 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்கிறபடியாய் அதுக்கான ஒரு ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஒன்றும் பே பண்ணுவார்கள். 30 hours ப்ளஸ் ப்ரீமியம் உண்டு. அதையும் சேர்த்து உங்களுக்கு பே பண்ணுவார்கள். நீங்கள் கிளைம் பண்ணலாம். உங்களுக்கு அந்த குடிவரவு பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கட்டாயம் நீங்கள் விண்ணப்பித்து அதற்கான உதவி பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து நீங்கள் வேலை செய்கிற ஆட்களுக்காண்டி இது உதவி பணம் என்று சொல்றதும் பார்க்க இந்த வேலை செய்கிறவர்களை ஊக்குவிப்பதற்கான இதுக்கான கொடுக்குற இதுதான் ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட் அண்ட் சைல்ட் டேக்ஸ் கிரெடிட். ஓகே லாலா, நன்றி நன்றி. நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்ல இருக்கோம். அதுக்கு முதல் இந்த குடிவரவு உங்களுக்கு தெரியும் சரியான முறையில் இங்கே குடிவரவு அனுமதி பத்திரங்கள், அதாவது விசா என்று சொல்லக்கூடிய அல்லது நிரந்தர பதிவிட அனுமதி, இவை சரியான முறையில் பரிசீலிக்கப்படும் இல்லையா? அதில் இருக்கிற பிரச்சனை ஒரு முறை சொல்லுவீங்களா? அதில் என்ன? இப்போ உதாரணமாக கணவருக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் அல்லது பிரிட்டிஷ் குடியுரிமை இருக்கும், மனைவிக்கு சில வேளைகளில் வேறு பிரச்சனையாக இருக்கும். அந்த வகையில் என்னென்ன தடைகள் ஏற்படலாம்? தடைகள் என்று சொல்வதிலும் பார்க்க அவை இந்த பெறுகிற தொகை வந்து குறைவாக இருக்கும். கணவனுக்கு ஒரு விசால பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் பிரிட்டிஷ் சப்ஜெக்டாக இருக்கலாம். அப்படி என்றால் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த தொகையை. ஆனால் அந்த கப்பிள்ஸ் இருக்கிறவர்களுக்கு பே பண்ணுற அந்த தொகையை பே பண்ண மாட்டார்கள். ஆனால் ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட்டும் சைல்ட் டேக்ஸ் கிரெடிட்டும் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். நல்லது. நாங்கள் மேலதிகமாக இன்னும் ஒரு பகுதியோடு உரையாடுவோம். உறவுகளும் இணைந்திருங்கள். உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம். நல்ல ஒரு பெரிய விசாலமான பிரிவு இது எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டியவர்கள். நாங்கள் கூடுதலாக நாங்கள் வேலை செய்கிறோம், வரி செலுத்துகிறோம். அதான் அவர் சொன்ன மாதிரி அவர் வந்த திணைக்களம் ஒரு வரி திணைக்களம். அவர்கள் வரி செலுத்தாதவர்களை தேடி பிடிப்பார்கள், அது வேறு பிரச்சனை. ஆனால் நாங்கள் வரி செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்ன. எனவே அதையும் நாங்கள் தகுந்த முறைப்படி அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய பெறக்கூடியவற்றை அவர்கள் தருகிறார்கள். கட்டாயம் வரி என்று சொல்வதற்கு நாங்கள் பயப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த வரியால் தான் இந்த சமுதாயம் முன்னுக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. எங்கள் ஆஸ்பத்திரிகள், லைப்ரரிகள், இந்த அரசாங்க சேவைகள், ரோட்டுகள் போடுறது எல்லாத்துக்கும் இந்த வரி வந்து உதவி செய்யும். ஒரு நாட்டினுடைய உயர்வுக்கு அதுதான் இது ஒரு காரணம். எனவே நாங்கள் இந்த வரி செலுத்துகிற நாங்கள் என்னென்ன உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம்? பிள்ளைகள் உள்ளாக்கள் இன்றைக்கு பிள்ளைகள் உள்ளவர்கள் நிறைந்த பலனை பெறலாம். ஏனென்றால் பிள்ளைகளை பெறுவதில் இங்கே அரசாங்கங்கள் ஒவ்வொன்றும் கவனம் செலுத்துது, குடும்ப நலனை கருத்தில் கொண்டு. அந்த வகையில் குடும்ப பிள்ளைகள் உள்ளவர்கள் இவ்வாறு உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் குடும்ப பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு வேலை செய்கிறவர்கள் இன்னும் இவ்வளவு தூரம் நல்ல பலனை பெற்றுக்கொள்ளலாம் நியாயமான முறையில். எனவே இதை அறியாதவர்கள் இவ்வகையான அதிகாரிகள் வரும் பொழுது உங்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு அறிந்து கொள்ளலாம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து இன்னும் ஒரு நிறைவான பாகத்தோடு சந்திப்போம்.